ஹலோ சார், நீங்க தான் பாக்கியாவோட கேஸை நடத்த வந்திருக்க புது ஆஃபீஸரா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் பாக்கியாவோட மாமா பொண்ணு சார். என் பேரு நீலா. நீங்களாவது எங்க பாக்கியாவுக்கு நியாயம் கிடைக்க ஏதாவது வழி செய்வீங்களா, இல்ல நீங்களும் 10ல் 1 11ன்னு எங்களை ஏமாத்திட்டு போயிருவீங்களா? மேடம், நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. பிரதம், கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க சார், உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வருவீங்களா, இல்ல அப்படியே மூடி மறைச்சிருவீங்களா? இல்ல நீங்க உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு எதுவும் உங்களுக்கு கொடுக்க வேண்டி இருந்தாலும் நான் தாராளமா கொடுக்க தயாரா இருக்கேன். சொல்லுங்க சார், எவ்வளவு வேணும் சார்? இங்க பாருங்க மேடம், என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். என் வேலையை செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது. நீங்க எனக்கு அனாவசியமா எதுவும் கொடுக்க தேவை கிடையாது. ஆனா உங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். பை தி வே, நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க நிலா, இந்த கேஸை இப்பதான் நான் எடுத்திருக்கேன். என்ன விவரம் கூட இன்னும் உள்ள போய் பார்க்கல. கண்டிப்பா இதுல எது சரியோ அதை தான் நான் பண்ணுவேன். யார் குற்றவாளியோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். மேடம், நீங்க உங்க போன் நம்பரை கொடுத்துட்டு போங்க மேடம். ஏதாவது தகவல் தேவைன்னா உங்களுக்கு கால் பண்றேன். சொல்லுங்கப்பா. நிலமா, நீங்க எங்க இருக்க? என்ன விஷயம்ப்பா? நான் வந்துட்டு இருக்கேன்ப்பா. நிலமா, ஊர்ல இருந்து உங்க மாமா போன் பண்ணாங்க. நம்ம உடனே கிளம்பி ஊருக்கு போகணும். அப்பா, ஊர்ல அத்தை மாமாலாம் நல்லா இருக்காங்கல்ல? யாரு, நம்ம பாக்கியா நல்லா இருக்கல்ல? இல்லம்மா, உங்க மாமா போன் பண்ணாரு. பாக்கியாவுக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு சொன்னாங்களாமா. அவ புதுசா போன் பண்ணிட்டு உன் முன்னாடி உங்க மகளுக்கு நெஞ்சு வலி, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்களாம். உங்க மாமா போன் பண்ணிட்டு நீலா தான் டாக்டருக்கு படிச்சிருக்கால, அவளே ஒன்னா கூட்டிட்டு வா, அவளுக்கு தான் விவரம் தெரியும்னு சொன்னாரு. அவங்களும் இன்னும் ஊருக்கு போகலையா. அவங்க அங்கேருந்து நேரா வந்துருவாங்க. நம்மளும் இங்கேருந்து போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாமா. என்னப்பா சொல்றீங்க? சரி, நான் இத உடனே வரேன். மாமா, இது எப்படி நடந்தது மாமா? நல்ல வேளை நீலா, நீ வந்துட்டு. நான் உனக்கு தான் போன் பண்ணணும்னு நினைச்சேன். சமந்தி, இது எப்படி நடந்தது? திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அவளை காப்பாற்ற முடியல. மாமா, அவ 2 நாளைக்கு முந்தி தான் என்கிட்ட பேசினா. நல்லா தான் இருந்தா. திடீர்னு எப்படி வந்தது? அப்பா, அவளோட இறுதி காரியத்துக்காக வேண்டிய காரியத்தெல்லாம் பாத்துட்டீங்களா? ஒன்னு சொல்லிக்கிட்டு இருந்தனே, எல்லாம் செஞ்சுட்டீங்களா? மாமா, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? என் क्वेश्चனுக்கு ஆன்சர் சொல்லுங்க. திடீர்னு அவளுக்கு எப்படி ஆச்சு? இந்த பாரு நீலா, டாக்டருக்கு யார் படிச்சிருக்கா? நீயா நானா? நெஞ்சு வலி எப்ப வரும், எதுக்கு வரும், என்ன காரணத்தால வரும், நீ தான் எங்களுக்கு சொல்லணும். வந்து நாங்களே அவளை எரிக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வந்துட்டு இடைஞ்சல் பண்ண என்ன அர்த்தம்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லவா நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? இந்த பாருங்க சம்மந்தி, என்ன பண்றது? அவ தலைவிதி முடிஞ்சது. அவ இவ்வளவுதான் இருக்கணும்னு இருக்கு போல. இறந்து போயிட்டா. நம்ம எதுக்கு இருந்தா, எப்ப இருந்தா, என்ன காரணம்னு ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தா செத்து போனவ திரும்ப வரவா போறா? நல்ல விதமா அவளோட இறுதி காரியத்தை பண்ற வேலையை விட்டுட்டு உட்காந்து என்ன ஏதுன்னு நேரத்தை கழிச்சுக்கிட்டு. அங்கிள், நீங்க எங்க மாமாக்கு சொல்லிட்டீங்களா? இவன் சொல்லிருப்பாமா. சொல்லலைன்னா இப்ப போன் பண்ணி சொல்லுவான். நீலா, நீ ஒரு வேலை பண்ணு. உங்க மாமாக்கு போன் பண்ணி நீயே விஷயத்த சொல்லிடு. எனக்கே அவ போனது மனசு கஷ்டமா இருக்கு. எதுவுமே ஓட மாட்டேங்குது. இந்த மாதிரி சமயத்துல என்னால யார்ட்டையும் பேச முடியாது. சரி மாமா, பிள்ளைங்க 2 பேரும் எங்க? அவங்க 2 பேரும் உள்ளதா இருக்காங்க. ஒரே அழுக, அம்மா போயிட்டான்னு. என்ன பண்றது? சரி, உங்க மாமாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு பிள்ளைங்களை போய் கவனி. அப்பா, இங்க ஏதோ பிரச்சனை இருக்குப்பா. என்னன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க உடனே மாமாக்கு போன் பண்ணுங்கப்பா. உடனே கிளம்பி வர சொல்லுங்க. நான் உள்ள போய் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். மாமா, பாக்கியா பாத்துட்டீங்களா? நாங்க இப்பதான் இங்க இருந்து கிளம்பிருக்கோம். நாளை காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் அங்க வந்துருவோம் மாமா. எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்க? மாப்பிள, பாக்கியா ஹாஸ்பிட்டல்ல இல்லையா? ஆஸ்பத்திரியில இல்லையா? அப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களா? நல்லா இருக்கல்ல? மாப்பிள, நம்ம பாக்கியா உலகத்திலே இல்லையா? நம்மளை விட்டு போயிட்டா ஐயா. மாமா, என்ன சொல்றீங்க நீங்க? நீ சீக்கிரம் எங்க வாயா. நீ வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துறணும்ட்டு இறுதி காரியத்துக்கு எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் புரியல. நாங்க நிறுத்தி வைக்கிறோம். நீ சீக்கிரம் வந்துரு. நாங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு என்ன செய்யனே புரியல. கொட்டுக்காரு, அதுக்கப்புறம் இறுதி காரியம் பண்றதுக்கு எல்லா ஆட்களையும் வர சொல்லிட்டாங்க. மாமா, என் பொண்ணை நான் பாக்கணும் மாமா. நிறுத்தி வைங்க மாமா, என் பாக்கியாவை பாக்கணும். மாப்பிள்ளைகிட்ட சொல்லுப்பா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம், எப்படியாவது நிறுத்து. இப்ப எது கத்திக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? இதோ பாருங்க, பாக்கியா உங்க பொண்டாட்டி, உங்க பிள்ளைங்களோட அம்மா. கொஞ்சம் மட்டும் பொறுப்பா என்ன நடந்ததுன்னு உண்மையை மறைக்காம சொல்லுங்க. இந்த பாருங்க சம்மந்தி, என் மருமகன் நெஞ்சு வலி வந்து செத்து போயிட்டா. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? சண்டை போட்டா செத்து போனவ திரும்ப வரப்போறாளா? உங்க பொண்ணதான் டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கீங்கல்ல, இது கூட தெரியாமலா இருக்கா? ஹார்ட் அட்டாக் வரதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா என்ன? இது கூட தெரியாம எப்படி பாஸ் பண்ணா? அதனாலதான் சொல்றேன், எங்க பாக்கியாக்காவுக்கு நெஞ்சு வலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அவ நல்ல ஹெல்த்தியா தான் இருந்தா.
இப்ப என்ன சொல்ல பாரு, நாங்க எல்லாரும் பொய் சொன்னோம்னு சொல்ற வரியா? சரி அப்ப சொல்லுங்க, எப்ப நடந்தது, எங்க நடந்தது, நடந்த உடனே என்ன செஞ்சீங்க, எப்படி வந்தது, எங்க கூட்டு போனீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க? இங்க பாரு, பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு பக்கத்துல இருக்கிற பார்க்கு போலாம், கொஞ்சம் சுத்தி பார்க்க அது இதுன்னு ராட்டின கட்டணும்னு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. குடும்பமா எல்லாம் போனோம். போற வழியிலே எனக்கு மண்டை வலிக்கு நெஞ்சு வலிக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா மயங்கினாப்புல விழுந்துட்டா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். நெஞ்சு வலி உங்க பொண்டாட்டி செத்து போயிட்டான்ட்டாங்க. என்ன பண்ண சொல்ற? அவ கூட சேர்ந்து நானும் செத்துருக்கணும்னு சொல்ல வரியா? சமந்தி, கோபி, நீங்க 2 பேருமே கேட்டுக்கோங்க. நான் என் மாப்பிள்ளைட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டேன். அவன் நாளை காலையில 7 மணிக்குள்ள இங்க வந்துருவானா. அவன் வர்ற வரைக்கும் என் மருமகளுக்கு எந்த இறுதி சடங்கும் பண்ணக்கூடாது. புரியுதா? நான் பொறுமையா சொல்றேன், எந்த இறுதி சடங்கும் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, மனச உறுத்திக்கிட்டே இருக்கு. எங்க மாமா அத்தை இங்க இன்னும் வரல, அதாவது இறந்தவளோட அப்பா அம்மா அந்த இடத்துக்கு வரல. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி, அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி எரிச்சே தீரணும் நிக்கிறீங்களே, அதான் ஏன்? நிறுத்தடி. சரி, நானும் போனா போகுது, மாமா பொண்ணுங்கிற பாசத்துல பேசலான்னு பார்த்தா பேசிக்கிட்டே போற. யார் வீட்டுல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? செத்து போனவளோட புருஷன் என் மகன், அவ என் வீட்டு மருமக. எப்ப எந்த காரியத்தை பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ யாரு உள்ள வந்து நாட்டமா பண்றதுக்கு? இதோ பாருமா, அவ என் மருமக, என் பிள்ளை அவளோட புருஷன். அவளை எப்ப எரிக்கணும்னு என் மாவன் தான் முடிவு பண்ணுவான். அவன் இப்ப பண்ணணுங்கிறான், இப்பதான் பண்ணுவோம். டேய், எல்லா காரியத்தையும் நீ ஆரம்பிடா. எவ வந்து தடுக்கிறா நான் பாக்குறேன். சித்தப்பா, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கு தூக்கலாமா? நேரம் ஆகிட்டே இருக்கு. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? சார், என் பேரு நிலா சார். என் மாமா பொண்ணு பேரு பாக்கியா. அவ திடீர்னு இறந்துட்டா சார். ஆனா அவ நெஞ்சு வலியில தான் செத்தான்னு சொல்லிட்டு இப்ப பணத்தை எரிக்க போறாங்க சார். ஆனா அவ சாவுல எனக்கு டவுட் இருக்கு சார். அவங்க உங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல லெட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஆனா ஹெல்த்தியா இருந்தவ திடீர்னு எப்படி சார் நெஞ்சு வலியில சாக முடியும்? ஏமா, நீங்க படிச்சவங்க தானம்மா. நெஞ்சு வலி எப்ப யாருக்கு வரும் யாருக்கு தெரியும்? இந்த காலத்துல எல்லா நோயும் எல்லாருக்கும் வருமா? இல்ல சார், எங்க அக்கா ரொம்பவே ஹெல்த்தியா தான் இருந்தா சார். அவளுக்கு நெஞ்சு வலி வர வாய்ப்பே இல்ல. எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நானும் ஒரு டாக்டர்ங்கிறதுனால. இதோ பாருங்கம்மா, அப்படியே எரிக்க போனா கூட டெத் சர்டிபிகேட் இல்லனா எப்படி எரிக்க விடுவாங்க? நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா ஏதாவது டெத் சர்டிபிகேட் இருக்கான்னு? ஆமா சார், நெஞ்சு வலியில தான் இறந்தாங்க. டெத் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க சார். கண்டிப்பா அது டூப்ளிகேட்டா தான் இருக்கும். நீங்க வாங்க சார், வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க சார். இந்த பாருங்கம்மா, உங்க இஷ்டத்துக்குலாம் வந்து நிக்க முடியாது. வந்து நின்னு யார் அசிங்கப்படுறது? கிளம்புங்க. சித்தப்பா, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கு தூக்கலாமா? நேரம் ஆகிட்டே இருக்கு. என் அத்தை மாமா வர்றதுக்குள்ள யாராவது எங்க அக்கா மேல கை வச்சீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த பாருங்க சித்தப்பா, உங்க பொண்ணுட்ட சொல்லி வைங்க, இறந்து கிடக்கிறது ஏன் பொண்டாட்டி. உட்காந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காம என் வீடு என்ன நாடகம் மேட மாதிரி இருக்கா? வந்து நடிச்சுக்கிட்டு அலையிறா. இந்த பாருங்க, நீங்களும் இந்த பாக்கிய பொண்ணுக்கு மாமா தானே, எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இறந்து பொணமா கிடக்கு. இந்த நேரத்துல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க காரியத்தை பாப்பாங்களா, உங்களை பாப்பாங்களா? கொஞ்சமாட்டு மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இந்த பாருங்கண்ணே, ஒரு பொண்ணோட அம்மா அப்பா கூட வராம இறுதி சடங்கு அவசரமா நடத்த வேண்டிய அவசியம் என்னண்ணே? கண்டிப்பா இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்குண்ணே. இல்லனா இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. இதோ பாருமா, நீ என்ன வேணா பேசிக்கோ, நாங்க நடத்துறத நடத்தான் போறோம். உன்னால முடிஞ்சா தடுத்து நிறுத்து. அப்பா, என்ன நடந்தாலும் உங்களை விடக்கூடாதுப்பா. நம்ம அக்கா சாவல ஏதோ மர்மம் இருக்குப்பா. என்னப்பா இந்த நிலா இப்படி சொல்றா? நீ அமைதியா இருடா, எவன் வந்து தடுக்கிறான்னு பாப்போம். நம்ம கையில டெத் சர்டிபிகேட் இருக்கு, பின்ன என்ன பிரச்சனை? ஹலோ மதி, நான் நிலா பேசுறேன். என்னோட மாமா பொண்ணு பாக்கியா இறந்துட்டாங்க. என்ன காரணம்னா? சரி மதி, அப்ப உன்னால போஸ்ட்மார்ட்டத்துக்கு ரெடி பண்ண முடியுமா? சரி, உடனே ஆம்புலன்ஸ் அனுப்பு. தாமதப்படுத்திடாத, சீக்கிரமா. நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். என் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்னவோ அங்க இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் மேலேயும் டவுட்டா இருக்கு. எனக்கு இன்ஸ்பெக்டர் லீவ்ல போயிருக்காரு. அவர் பாக்குறதும் பேசுறதும் எதுவும் சரியில்லை. நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இவங்க எரிச்சிட்டாங்க, வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. சீக்கிரமா. ஓகே. என்னம்மா, நம்ம சொல்றது இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே. போலீஸ் ஸ்டேஷன்லயும் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. போலீஸே வந்து தட்டி கேட்கலனா வேற யாருமா கேப்பா? கவலைப்படாதீங்கப்பா, மனுஷன் உதவி செய்யலன்னு என்ன, கடவுள் கண்டிப்பா உதவி செய்வாரு. உண்மை இருக்கிற பக்கம் கடவுள் கண்டிப்பா உதவி செய்வாருப்பா. நம்ம பாக்கியாக்காக்கு நியாயம் கிடைக்கும்பா. நான் கிடைக்க வைப்பேன்பா. அழாதீங்க நிலா, இப்பதான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்க அக்காவோட ரிப்போர்ட் வந்துருச்சு. அவங்களுக்கு 5 மந்த்ஸ்க்கு மேல கன்சீவ் வந்திருக்காங்க. அபார்ஷன் பண்ணிருக்காங்க, அதனாலதான் இறந்துட்டாங்க. சட்டப்படி இது ரொம்பவே தப்பு. அது மட்டும் இல்லாம அவங்க பண்ண ஹாஸ்பிட்டல், அதுல இருக்கிற டாக்டர்ஸ் யாருமே டாக்டர்ஸ் கிடையாது. இதை பத்தின நிறைய கம்ப்ளைண்ட் மேல எடுத்துக்க போயிருக்கு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டலோட அந்த ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாத்தையும் சரி கட்டிருப்பாரு. ஏன்னா முக்கியமான அரசியல் புள்ளி. நேரடியா என்னால இதுல தலையிட முடியாது. ஆனா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் மறைமுகமா பண்றேன். ரொம்ப நன்றி டாக்டர். ஆனா எங்க அக்காவை கொன்னவங்கள நான் விட மாட்டேன் டாக்டர். சார், என் சிஸ்டருக்கு நீங்க ஆக்சிடென்டல் டெத் ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. ஆமா மேடம், அவங்க வண்டியில திரும்பி வரும்போது இறந்துருக்காங்க. அப்ப அப்படித்தானே கொடுக்க முடியும்.
சார், என் சிஸ்டருக்கு அபார்ஷன் நடந்திருக்கு. நீங்க என்னடான்னா வர்ற வழியில நெஞ்சு வலிச்சு செத்து போயிருக்கான்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. இதோ பாருங்க மேடம், ஒரு வண்டியில வரப்ப அப்படி இருந்தா அப்படிதான் எழுத முடியும் மேடம். எங்களுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நீங்க வந்து தலையிடாதீங்க. நானும் டாக்டர் தான். சும்மா யாரோ படிக்காத பாமரன்ட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. மேடம், அப்போ ஒண்ணு பண்ணுங்க. டாக்டர் கோட்டையும் ஸ்டெதஸ்கோப்பையும் கழட்டி வச்சுட்டு என்னோட யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் வேலை பாக்குறீங்களா? முடியாதுல்ல. உங்க வேலையை நீங்க பாருங்க. எங்க போலீஸ் வேலையில எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு இது இப்படி இருக்குன்னா அது அப்படித்தான். சட்டத்துல எப்படி இருக்கோ, ரூல்ஸ்ல எப்படி இருக்கோ அப்படிதான் ஃபாலோ பண்ண முடியும். நீங்க சொல்றபடிலாம் ஃபாலோ பண்ண முடியாது. புரிஞ்சுதா? இடத்த காலி பண்ணுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. எங்க அக்காவோட இறுதி சடங்கு இன்னைக்கு நடக்காது. யாராவது நடத்தணும்னு நினைச்சீங்க, அவ்வளவு வரை கம்பி என்ன வச்சிருவேன். என்ன மாமா, இவ பிரஸ் மீடியான்னு எல்லாத்தையும் கூட்டு வந்திருக்கா. எல்லாரும் போட்டோ வீடியோ எடுக்காங்க. ஆமா மருமோனே, இது ஏதோ சிக்கலான கதை மாதிரி இருக்கு. நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம போயிருவோம். கோர்ட்டு கேஸ்னு யார் அலையிறது? இவன் என்னன்னா என் பொண்டாட்டி நெஞ்சொலி வத்துதான் செத்து போனான்னு சொல்லுதான். இந்த பொண்ணு என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. எங்க அக்கா வந்து அபார்ஷன் பண்ணிருக்காங்க. அதுலதான் எங்க அக்கா செத்து போயிருக்காங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம இருக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புவோம். எப்பா, அப்பாவும் பையனும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது உங்க குடும்ப பிரச்சனை. நீங்க பேசி தீர்த்துக்கோங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோன்னு சொல்லுங்க. பங்காளி அங்காளியா வந்துட்டு நாங்க காரியத்தை முடிக்க வரோம். அது வரைக்கும் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன பாண்டியா, சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கான்னு எதுக்கு இருக்கோ? இவளையும் இவங்க அப்பனையும் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே இல்ல. ஒரே ஊர்ல இருக்கோம், சொந்த சித்தப்பா மக்கா பெரியப்பா மக்கா. இவா சொல்றான்னு சொல்லிட்டு நீ விட்டுட்டு போறல. பங்காளி பாவம் சும்மா விடாது. யோசிச்சு பாத்துக்கோ. அதான்ப்பா நானும் சொல்றேன். பங்காளி பாவம் பொல்லாதது. உன் மருமக ஏதோ இயற்கையா நெஞ்சோலி வந்து செத்தான்னு சொன்னேன். உங்களை பார்க்க பாவமா இருந்தது. இந்த பொண்ணு வந்து இவ்வளவு தொல்லை பண்றாளேன்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா உன் மருமகளுக்கு நீங்க அபார்ஷன் பண்ணிலாம் அவ செத்து போயிருக்கா. 5 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் போய் அபார்ஷன் பண்ணுவானாப்பா? இதுக்கெல்லாம் டாக்டருக்கு படிக்கணுமா? மனுஷன் இருக்கிறவனுக்கு தெரியாதா? 2-3 மாசத்துக்கு மேல போனாலே அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்படுன்னு. உன் பொம்பளை பிள்ளை வந்து அப்படி பண்ணிருப்பியாப்பா? எனக்கும் எங்க அப்பாவுக்கும் யார் துணையும் தேவை கிடையாது. இருக்கிறவங்க இருக்கலாம், போறவங்க போகலாம். யாரையும் பிடிச்சு நிறுத்தல. சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார். நான் டாக்டர் கிட்ட கேட்டேன். என்ன சார் 5 மாசம் ஆகுது, இப்ப அபார்ஷன் பண்ணா ஒன்னும் ஆகாதான்னு கேட்டேன். அவர் தான் ஒன்னும் ஆகாதுன்னு சொன்னாரு. எனக்கு என்ன சார் தெரியும்? டாக்டர்ஸ் படிச்சவங்க, அவங்க சொல்றத நான் கேட்க முடியும். சரி, அது எப்படி பொண்ணுதான் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சது? சட்டப்படி ஆனா பொண்ணான்னு குழந்தைய செக் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியாது? நான் என்ன சார் பண்ணுவேன்? ஏற்கனவே எனக்கு 3 பெண் குழந்தை இருக்கு. 4வது பொம்பளை பிள்ளை பிறந்ததுன்னா யாரு சார் கரையாத்துறது? நீங்களா கரையாத்துவீங்க? யோ, என்னய்யா பேச்சு ஒரு விதமா இருக்கு. வாயிலே போட்டேன்னு வச்சுக்கோங்க, தண்ணி குடிக்க கூட வாயை திறக்க முடியாது. புரியுதா? சரி, அதான் 3 பொம்பளை பிள்ளை வந்துட்டுல, ஃபேமிலி பிளானிங் பண்ணிட வேண்டியதானே? சார், என் குடும்பத்துக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசா வேண்டாமா சார்? இடியட்ஸ். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் எந்த குழந்தையா இருந்தாலும் அது வாரிசு தான்யா. இந்த மைண்ட் செட்ல இருந்து எப்ப வெளியே வரீங்களோ அப்பதான் நம்ம நாட்டுக்கே விடிவு காலம். சரியா? அவங்க வேற எதுலயாவது கையெழுத்து வாங்கினாங்களா? ஆமா சார், ஏதோ ஒரு ஃபார்ம் காட்டினாங்க. அதுல ஆபரேஷன் ஏதாவது பண்ண வேண்டியிருந்தது, உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு எழுதியிருந்தாங்க. நான் கேட்டேன், என்ன சார் இப்படி எல்லாம் எழுதியிருக்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, நீங்க நிக்கிறப்பவும் உயிர் போலாம், நடக்கிறப்பவும் உயிர் போலாம், உயிர் எப்ப வேணாலும் போலாம், இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். இது மாதிரி 1000 பேருக்கு நாங்க பண்ணிருக்கோம், எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன சார் தெரியும்? என் பொண்டாட்டி சாவடிக்கு என்ன கூட்டு போனேன், 4வது பொம்பளை பிள்ளை வேண்டாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு போனேன். இப்படி ஆகும்னு எனக்கே தெரியாது. குழந்தை ஆனா பெண்ணான்னு எந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சுக்கிட்ட? சார், அதுவும் இதே ஹாஸ்பிட்டல் தான் சார். அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போகல. ஏதோ 2 பேர் வந்தாங்க. உங்களுக்கு ஏற்கனவே 3 பொம்பளை பிள்ளை இருக்கு, 4வது அவங்க பொண்டாட்டி மாசமா இருக்கா. ஆனா பொண்ணான்னு பார்க்க வேண்டாமா? ஒருவேளை பொம்பளை பிள்ளையா இருந்ததுன்னா அழிச்சிடலாம்ல, அடுத்த ஒரு குழந்தை நீங்க பார்க்கலாம். இல்லன்னா நானும் பொம்பளை பிள்ளைன்னு எப்படி கரையாதுவேன்னு கேட்டாங்க. நான் நியாயமா இருக்கேன்ட்டு போனேன். எனக்கு என்ன சார் தெரியும்? என்னையா படிச்சிருக்க? சார், நான் +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் சார். காட்டு வேலை தான் பார்க்கேன். +2 படிச்ச உனக்கு எல்லா ஹாஸ்பிட்டலையும் டாக்டர் முன்னாடி அதுதானையா போட்டு வச்சிருக்கோம். குழந்தை ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறது சட்டப்படி குற்றம்னு தமிழ் கூடவா வாசிக்க தெரியாது? சார், அதான் நான் ஏடிஆர்னு ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துட்டேனே சார். அதை கொடுத்ததே இந்த ஸ்டேஷன்ல தான் ஒரு அதிகாரி தான் சார். எதனாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க, அவரை வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அவரை ஆல்ரெடி ஜெயில தூக்கி போட்டிருக்கு. அவர் பக்கத்துல தூக்கி உன்ன போட்டோம். 2 பேரும் நல்லா விசாரிச்சு கூசலா விசாரிச்சு களி தின்னுங்க. இங்க பாருங்க சார், உங்களோட போன் கால், அப்புறம் நீங்க எதுக்கெல்லாம் பணம் செலவழிச்சிருக்கீங்கன்னு உங்க கிரெடிட் கார்டு ரிப்போர்ட், பேங்க் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்க ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரோட போன் காலையும் சீஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாம உங்க சம்பந்தப்பட்ட உங்களோட சொந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த நிறைய அபார்ஷன் கேசஸ் நடந்திருக்கு. அதனால கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் தீரணும். யோ, எரியா, என்னையா அவசரம்? பொறுமையா பேசிக்கலாம். என்ன பிரச்சனை? என் ஹாஸ்பிட்டல்ல அந்த 2 டாக்டர் இப்படி பண்ணிட்டாங்க, அதானே? சரி, சரி, அவங்கள அரெஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அந்த பொண்ணோட புருஷன், அவனையும் அரெஸ்ட் பண்ணிக்கோ. இதுல நான் என்னையா சம்மந்தப்பட்டிருக்கேன்? நான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கேன், அங்க வர்ற கேஸ் எல்லாமா நான் பாத்துக்கிட்டு இருப்பேன்? என்ன சார், உங்களுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. அதுல இருந்து வர்ற மொத்த வருமானமும் உங்க அக்கௌண்ட்டுக்கு தானே வருது. இதோ பாருங்க சார், உங்க வேலைக்கு மதிப்பு கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன வேணும்? நேரடியா பேசுங்க. அப்படியே ரொம்ப சுத்தி வலிக்கிறீங்களே. இதோ பாருங்க, உங்க 2 பேருக்கும் நீங்க லைஃப் லாங்
இந்த வேலையில எவ்வளவு சம்பாதிப்பீங்களோ பென்ஷன் முதற்கொண்டு அதை நான் டபுளா ட்ரிபிளா கொடுக்கறேன். இது இதோட முடிச்சிடுங்க, புரியுதா? சரி கிளம்புங்க. போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா வாடின்னு சண்டைக்கு வந்துட்டு இருக்க. தூக்கி உள்ள போடியா இருந்தால. இந்த பாருங்க, என்னை பத்தி தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற கன்னியாகுமரியில இருந்து டெல்லி வரைக்கும் ஆள் இருக்கு, புரியுதா? ஒரு போன் கால் போட்டா போதும், உங்களை தூக்கி அடிச்சிருமா. சார் இதுக்குதான் சார் அப்பவே சொன்னேன், 2 அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிங்கன்னு. நீங்க தான் பெரிய மனுஷனா இருக்காரு, பேசினா எல்லாத்தையும் ஒத்துக்குவாருன்ட்டீங்க. இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். சொல்லுங்க சார், இந்த தாடி எல்லாம் பிச்சு எரிஞ்சிருதேன். உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் வேணாலும் நான் கொடுக்கறேன் சார். எங்க தரப்புல இருந்து உங்களுக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். பேஷண்டோட ஹஸ்பண்டே வந்து அபார்ஷன் பண்ணுங்கன்னு அடம் பிடிக்கும் போது என்ன சார் செய்ய முடியும்? ஒருவேளை இங்க இருந்து வெளியே போய் அவங்க ஏதாவது ட்ரை பண்ணி அந்த பொண்ணு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ண முடியும்? அதனால மட்டும் தான் பண்ணோம். அது மட்டும் இல்லாம அவர் கன்சர்ன் ஃபார்ம்லயும் கையெழுத்து போட்டிருக்காரு சார். உயிருக்கு எந்த ஆபத்து ஏற்பட்டாலும் அதுக்கு ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் பொறுப்பு கிடையாதுன்னு. சார் நான் ஒண்ணு கிரிமினல் கிடையாது சார். மக்களுக்கு உதவணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேன். இந்த ஒரு கேஸ பார்க்காதீங்க சார். இந்த ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் டெத் நடக்கா, வேற எந்த ஹாஸ்பிட்டல்லயும் டெத் நடக்கலையா சார்? அது மட்டும் இல்லாம உயிரை காப்பாத்த தான் நாங்க இருக்கோம். யாராவது கொல்லணும்னு கொல்லுவாங்களா சார்? அது ஏதோ ஒரு கெட்ட நேரம் அப்படி ஆகி போச்சு. விடுங்க சார், நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடலாம். நான் டாக்டர், நீங்க போலீஸ், நம்ம 2 பேருமே பப்ளிக்கு தான் சர்வீஸ் பண்றோம். வாய மூடு. பல்லல அடிச்சுன்னு வச்சுக்கோ, பல்லால கலண்டு விழுந்துரும்பத்துக்கு. டாக்டரா? எந்த நாட்டுல போய் படிச்ச டாக்டருக்கு? உன் மெடிக்கல் சர்டிபிகேட் எடு. ரொம்ப நன்றி சார். நீங்க எங்க அக்காவோட கேஸ் நல்லபடியா முடிச்சு கொடுத்தீங்க. நான் ஆரம்பத்துல உங்களையும் தப்பா நினைச்சிட்டேன் சார். மன்னிச்சிருங்க சார். பரவாயில்லைங்க மேடம், நீங்களும் உண்மைக்காக தான் போராடுறீங்க. நாங்களும் உண்மைக்கு போராடுறவங்களுக்கு துணை நிற்க தான் நிக்கிறோம். ஆமா மேடம், எங்களை ரொம்ப புகழாதீங்க. இது எங்க கடமை மேடம். ஆனா மேடம், உங்களுக்கு கால் பண்ணா கால் ரீச் ஆக மாட்டேங்குதே, ஏன் மேடம்? ஏன் சார், ஏதாவது முக்கியமான விஷயமா? பிரதம் கொஞ்சம் சுமாரு. சித்தி இன்னைக்கு புது கதை சொல்லுங்க. கதைக்கு முன்னாடி சித்தி ஒரு பாட்டு சொல்லி தருவேன். எப்பவுமே இந்த லைன்ஸ மறக்க கூடாது, சரியா? சரி சித்தி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. சட்டப்படி கருவில இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறது ரொம்பவே மன்னிக்க முடியாத குற்றம். இந்த கதையில என் மாமா பொண்ணு உறுதியா இருந்ததுனால எனக்கு நீதி கிடைச்சிடுச்சு. என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க இறந்திருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைச்சதான் நமக்கு தெரியாது. இதன் மூலமா நம்ம கத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தப்ப யார் சொன்னாலும் எவர் சொன்னாலும் பயப்படவும் கூடாது, உடந்தையா போகவும் கூடாது. இந்த ஒரு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்காக புது கிரைம் கதைகள் காத்திருக்கு. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனல்ல இந்த வீடியோ கீழே கிரைம் ஸ்டோரிஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கிரைம் ஸ்டோரிஸ் கேட்டீங்கன்னா நமக்கு கதை எழுதுறவங்க கிட்ட அடுத்து வர கதைகளை கிரைம் கதைகளாவே எழுதி கேட்கலாம். அனைவரும் இணைந்து ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.